அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன், தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்தேன். 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிரச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமேல் பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வேறு எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணணும்னு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல. 10 வருஷம் போராடினேன். அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ நடிக்க ஒன்று ஏன்டா உன்னால் எப்படா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சியை தூக்கி போட்டேன், அப்புறம் இன்னொரு குச்சி. அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்டா. ஐ சைடு இல்லை, நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பையன் மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறான். 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னன்னா இது ஆகிட்டாங்க, சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நடிக்க வராதுடா, விட்டுறா, வேறு ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட நான்